தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. முன் எப்போதும் இல்லாத வகையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடையே உருவாகியுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக மாறியிருப்பவர் நடிகர் விஜய். ஏனென்றால் தமிழ் சினிமாவில் குழந்தைகள் முதல் கல்லூரி மாணவ மாணவிகள் பெரியவர்கள் வரை என ரசிகர்களை தன்னகத்தை கொண்டிருப்பவர் நடிகர் விஜய். திமுகவை தனது அரசியல் எதிரி என்றும் பாஜகவை தனது கொள்கை எதிரி என்றும் கூறி வரும் நடிகர் விஜய் தனது முதல் அரசியல் மாநாடு முதல் தற்போது தேர்தல் பரப்புரையிலும் செல்லும் இடமெல்லாம் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தாவேகாவிற்கும் தான் போட்டி என்று மீண்டும் பதிவு செய்து வருகிறார். இதன் தாக்கம் தேர்தலில் எதிரொலிக்கும் என்றே அரசியல் நிபுணர்கள் கணித்துள்ளனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த அரை நூற்றாண்டுகளாக திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து வருகின்றன. திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி நிலவி வருகின்றது. பாமக, காங்கிரஸ், பாஜக, தேமுதிக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் என தமிழ்நாட்டின் பெரிய கட்சிகள் அனைத்தும் கூட்டணியில் தான் அங்கம் வகித்து வருகின்றனர். இவர்கள் கூட்டணிக்கு கடந்த காலங்களில் முக்கிய ஆதரவு அளித்தாலும் கூட்டணிக்கு திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகள் மட்டுமே தலைமை தாங்கி வருகின்றனர். ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் செல்லுமிடம் எல்லாம் திமுக தாவேகா தான் போட்டி என்று திரும்ப கூறி வருவது அதிமுகவிற்கு பின்னடைவை உண்டாக்குமா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுந்துள்ளது. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய இருபெரும் ஆளுமைகள் இந்த கட்சியின் தூண்களாகவும் இரட்டை இலை சின்னம் இவர்களின் பலமாகவும் இருந்தாலும் தற்போதைய அதிமுக தலைமை அதிமுகவிற்குள் நடக்கும் உட்கட்சி பூசல் அக்கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலும் வேதனையை உண்டாக்கியுள்ளது. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அக்கட்சியை பலமாக வலுப்படுத்தி வருகிறார். அவர் செல்லுமிடமெல்லாம் கூட்டம் அலைமோதி வருகிறது. இந்த சூழலில் விஜய் செல்லுமிடமெல்லாம் திமுக தாவேகா இடையேதான் போட்டி என்ற கருத்தை மக்கள் மத்தியில் ஆழமாக பதித்து வருகிறார். விஜயின் இந்த கருத்தை அதிமுக உடைக்காவிட்டால் அதிமுகவிற்கு பெரும் சிக்கல் உண்டாக வாய்ப்புள்ளதாக அரசியல் நிபுணர்கள் கூறி வருகின்றனர். இந்த நிலையில் இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சேலத்தில் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதாவது: பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளது குறித்து மட்டுமே என்னுடன் ஆலோசித்தார். 2026 தேர்தலில் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையேதான் போட்டி என விஜய் தெரிவித்த கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர மக்கள் கருத்து கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த பல கட்சிகள் தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் நபிகள் நாயகத்தின் 1500வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசியதாவது: சமத்துவத்தை வலியுறுத்திய சிந்தனையாளர் நபிகளார். அதனால்தான் பெரியார், அறிஞர் அண்ணா, கலைஞர் ஆகியோர் நபிகள் சொன்ன சமத்துவத்தை, அன்பை புகழ்ந்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வந்தால் முதலில் வந்து நிற்பது திமுக. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடினோம். அந்த சட்டத்தால் யாராவது பாதிக்கப்பட்டார்களா என கேள்வி எழுப்பியதும் அந்த சட்டத்திற்கு எதிராக போராடிய இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தியது யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தபோது அதிமுக இரட்டை வேடம் போட்டதும் உங்களுக்கு தெரியும். அதனால்தான் அன்வர் ராஜா போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்க கட்சியை புறக்கணித்து திமுகவில் இணைந்துள்ளார்கள். இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பெற்றுத் தருகிற பாதுகாக்கிற இயக்கமாக திமுக உங்களுடன் ஒருவராக எப்போதும் இருக்கும். ஒவ்வொரு முறை ஆட்சிக்கு வரும் நேரத்திலும் உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவோம். பாஜக செய்யும் மலிவான அரசியலுக்கு துணை போகும் நபர்களை புறக்கணிக்க வேண்டும். இஸ்லாமிய மக்கள் உரிமைகளை பாதுகாக்கும் இயக்கமாக திமுக எப்போதும் இருக்கும். மதத்தை மார்க்கமாக பார்ப்போர் நீங்கள், அதை அன்பு மார்க்கமாக இருக்க வேண்டும் என நபிகளார் போதித்தார். இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த பல கட்சிகள் தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். பாலஸ்தீன மக்கள் சந்திக்கும் கொடுமைகள் முடிவுக்கு வர வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து விமர்சனம் செய்திருப்பது அவருடைய தகுதிக்கு நல்லதல்ல. இது மக்களிடம் அவர் மீதான நம்பிக்கையை குறைக்கும் என்று துரை வைகோ பதிலடி கொடுத்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது: சகோதரர் விஜயை பொறுத்தவரை அவர் எதிர்க்கட்சியாக செயல்பட நினைக்கிறார். அவர் அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்கது. படித்தவர், அவர் பின்னால் இளைஞர் பட்டாளம் உள்ளது. பொதுவாக அவர் அனைவர் மீதும் குற்றச்சாட்டு கூறுவது சரியல்ல. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து அவர் கூறுவது ஏற்புடையதல்ல. எந்தெந்த நிறுவனங்களில் எல்லாம் முதலீடு செய்ய போகிறார்கள், எங்கு அந்த முதலீட்டை செய்ய போகிறார்கள் என்ற தரவுகளுடன் தான் முதலமைச்சர் பதில் கூறியுள்ளார். ரூபாய் 15,000 கோடிக்கு மேல் முதலீடுகள் வருவதற்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. அது எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் என முதலமைச்சர் கூறியுள்ளார். இருந்தும் விஜய் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து விமர்சனம் செய்திருப்பது அவருடைய தகுதிக்கு நல்லதல்ல. இது மக்களிடம் அவர் மீதான நம்பகத்தன்மையை குறைக்கும் என்று கருத்து தெரிவித்த அவர் மேலும் அதிமுக பாஜக குறித்து நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசும்போது அதிமுக பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் திடீரென கூட்டணி சேருகிறார்கள். திடீரென அந்த கூட்டணியிலிருந்து பலர் வெளியே செல்கிறார்கள். இது குறித்து அவர்களிடம் கேட்க வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார்.
கிரெயின் மூலம் தாவேகா தலைவர் விஜய்க்கு பிரமாண்ட மாலை அணிவித்த தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையிலும் அனுமதி இல்லாமலும் செயல்பட்டதாக கூறி கிரெயின் உரிமையாளர் உள்ளிட்ட 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ள சூழலில் தாவேகா தலைவர் விஜய் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அந்த வகையில் நேற்று முன்தினம் மதியம் நாகப்பட்டினத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது நாகையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளை பட்டியலிட்ட விஜய் மக்கள் நலப்பணிகளை செய்யாத திமுக அரசையும் கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். மேலும் தான் சனிக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்வதற்கு விளக்கம் அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் விஜய். திருவாரூரில் பிரச்சாரம் செய்யும் இடத்திற்கு சென்று கொண்டிருந்த விஜய்க்கு கிரெயின் மூலம் தாவேகா கட்சியினர் பிரம்மாண்ட மாலை அணிவித்து வரவேற்பு அளித்தனர். பிரச்சார வாகனத்தின் மீது ஏறி அதனை ஏற்றுக்கொண்டு பிரச்சாரம் செய்ய உள்ள இடத்திற்கு மீண்டும் புறப்பட்டார் விஜய். திருவாரூரில் மாலையில் மக்கள் மத்தியில் உரையாற்றினார். இந்நிலையில் திருவாரூரில் விஜய்க்கு கிரெயின் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்த விவகாரத்தில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் கூடியுள்ள இடத்தில் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையிலும் அனுமதி இல்லாமலும் செயல்பட்டதாக கூறி பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது உள்ளிட்ட பிரிவின் கீழ் ஜேசிபி உரிமையாளர் ராஜேஷ் மற்றும் மனோ, தாவேகா மாவட்ட செயலாளர் மதன் உள்ளிட்ட தாவேகா நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே தாவேகாவுக்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பல நிபந்தனைகளை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இனி தாவேகா தலைவர் விஜயை விமர்சித்து திமுக அமைச்சர்கள் யாரும் பதில் கூற வேண்டாம், எல்லாவற்றையும் கட்சி தலைமை பார்த்துக்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சி தலைவர்கள் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ளனர். பிரபல நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கடந்த வாரம் சனிக்கிழமை தனது பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார். தொடர்ந்து அரியலூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பெரம்பலூர் பயணத்தை திடீரென ஒத்திவைத்தார். இந்த நிலையில் 2வது வாரமாக பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள விஜய் நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். விஜய் தனது பேச்சின் போது மத்தியில் ஆளும் பாஜகவையும் தமிழகத்தில் ஆளும் திமுகவையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். மேலும் சட்டசபை தேர்தலில் டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் இடையேதான் போட்டி என்று கூறுவதுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். சமீபத்திய அவரது கருத்துக்கு அமைச்சர்கள் பல்வேறு இடங்களில் பதிலடி கொடுத்தனர். ஆனால் ஒவ்வொரு அமைச்சரின் பதிலும் வெவ்வேறாக இருந்ததால் கட்சி தலைமை அதிருப்தி அடைந்தது. இனி விஜயை விமர்சித்து அமைச்சர்கள் யாரும் பதில் கூற வேண்டாம், எல்லாவற்றையும் கட்சி தலைமை பார்த்துக் கொள்ளும். ஏதாவது விஜய் கருத்துக்கு பதிலளிக்கும் நிலை ஏற்பட்டால் கட்சி தலைமையில் இருந்தே அது வெளிவரும். அமைச்சர்கள் அனைவரும் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை திட்டங்களை மக்களிடம் எடுத்து சென்று கூறினால் போதும் என்று தெரிவித்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் தற்போது அமைச்சர்கள் யாரும் விஜய் குறித்து கருத்து தெரிவிப்பதில்லை. இந்நிலையில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழகத்தை தலை குனிய விடமாட்டோம், ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் காஞ்சிபுரம் சங்கரமடம் அருகே நடந்தது. கூட்டத்துக்கு மாவட்ட செயலாளர் சுந்தர் எம்எல்ஏ தலைமை தாங்கினார். கூட்டத்தில் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி மறைமுகமாக விஜய் தாக்கி பேசியதாவது, யார் யாரோ ரோட்டுக்கு வந்து என்னென்னவோ பேசுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு அமைச்சர்கள் பதில் சொல்லக்கூடாது என தலைமை எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளது. ஆனால் யாராலும் நமது முதலமைச்சரை தொட்டு கூட பார்க்க முடியாது. மக்கள் மத்தியில் அவர் செய்த வளர்ச்சி திட்டங்கள் காரணமாக எம்ஜிஆருக்கும் அப்பாற்பட்ட அளவில் மக்களின் உள்ளத்தில் இடம் பிடித்துள்ளார். நாம் ஒற்றுமையுடன் இருந்தால் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெறுவோம். இவ்வாறு அவர் பேசினார். பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸின் ஆதரவாளர் மற்றும் பாமக இணை பொதுச் செயலாளரான இரா அருளுக்கு கட்சியில் புதிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் கட்சி தலைவர் அன்புமணி இடையே சமீப காலமாக கருத்து முரண்பாடுகள் அதிகரித்து இருவரும் தனித்தனியே கட்சி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இதில் அன்புமணி சென்னையில் தீனர் அலுவலகத்தை தலைமையாக அறிவித்து செயல்பட்டு வருகிறார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் கடந்த மாதம் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதில் அன்புமணி ராமதாஸ் தலைவராகவும் வடிவேல் ராவணன் பொதுச் செயலாளராகவும் பாமா பொருளாளராகவும் ஓராண்டுக்கு பதவி நீட்டிக்கப்படுவார்கள் என தீர்மானம் எடுக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த கூட்டம் சட்டப்பூர்வமற்றது என நிறுவனர் ராமதாஸ் ஆணையத்தில் முறையிட்டார். நிறுவனர் மற்றும் தலைவரின் அனுமதி இல்லாமல் எந்த கூட்டத்தையும் நடத்த அன்புமணிக்கு உரிமை இல்லை, அவர் செயல் தலைவராக மட்டுமே உள்ளார் என ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் பாமகவில் குழப்பம் நிலவியது. பின்னர் அன்புமணியின் ஆதரவாளரான வழக்கறிஞர் பாலு தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அங்கீகரித்து விட்டதாக கூறி கடிதம் ஒன்றை வெளிப்படுத்தினார். அதற்கு பதிலளித்த பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, அன்புமணியின் பதவிக்காலம் ஏற்கனவே முடிந்துவிட்டது, அனைத்து அதிகாரமும் நிறுவனர் ராமதாஸிடம் மட்டுமே உள்ளது என்று தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் முகவரி மாற்றத்தில் மோசடி செய்ததாக அன்புமணி மீது குற்றம் சாட்டினார். இந்நிலையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மாநில இணை பொதுச் செயலாளர் இரா அருள் எம்எல்ஏ பாமகவின் தலைமை செய்தி தொடர்பாளராக இன்று முதல் நியமிக்கப்படுகிறார். இவ்வாறு அவர் அறிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள்.